நிச்சயமாக யுவராணி. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் அருகே எலக்ட்ரானிக் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு 5000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் 1500 பேர் நிரந்தர பணியாளர்களாக இருந்து வருகின்றனர். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, சிஐடியு தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் 15 நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாம்சங் நிர்வாகம் சார்பில் சட்டவிரோத வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும், காரணமின்றி நடத்தப்படும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டும், வேலைக்கு வர இருப்பவரை தடுத்து நிறுத்தி போராட்டத்துக்கு அழைத்து சென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த திங்கட்கிழமைக்குள் அதாவது இன்று பணிக்கு ஊழியர்கள் திரும்பாவிட்டால் அடையாள அட்டை முடக்கப்படும் என்றும், தீபாவளி பரிசு வழங்கப்படாது, போனஸ் தொகை பிடித்தம் செய்யப்படும் என தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்த நிலையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் சார்பில் சாம்சங் நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதில் தொழிற்சங்கம் ஆரம்பித்த நாள் முதல் ஊழியர்களை தனித்தனியாக கூப்பிட்டு சங்கத்தை விட்டு விலக நிர்பந்தம் செய்தது, ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கைகளின் மீது பேச்சுவார்த்தை நிர்வாகம் வரவில்லை உள்ளிட்ட கோரிக்கைகளை சாம்சங் நிர்வாகத்திற்கு சாம்சங் ஊழியர்கள் பதில் நோட்டீஸ் அனுப்பினர். இந்நிலையில் இன்று 23/9 இன்று பணிக்கு திரும்பாவிட்டால் மட்டுமே ஊழியர்களின் அடையாள அட்டை முடக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தும் தொடர்ந்து 15வது நாளாக சாம்சங் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. யுவராணி.